இன்னைக்கு மார்க்கெட் ஒரு பெரிய டவுன் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். பட் ஆனால் மார்க்கெட் ஒரு நியூட்ரல் டு டவுன் ட்ரெண்ட்ல தான் ஓப்பன் ஆச்சு. பட் பெரிய அளவுக்கு சஸ்டெயின் ஆகல. அங்கிருந்து ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக். அதுக்கு முக்கியமான காரணம் இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன். ஸோ இப்போ என்ன இம்ப்ரூவ்மெண்ட் நடந்திருக்கு இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முக்கியமாக இன்னைக்கு நடந்திருக்கிற விஷயம் கொஞ்சம் ஒரு நம்பிக்கை தரக்கூடிய அளவுக்கான ஒரு விஷயம்தான் இந்த அமெரிக்கா ஈரானோட பிரச்சனையில் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த நம்பிக்கை ஒரு சுமூகமாக முடியுது அப்படின்னா மார்க்கெட் மறுபடியும் ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக்குக்கு கண்டினியூ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ என்னென்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஏப்ரல் 11 ஆப்ஷன் ட்ரேடிங்கான ஒரு பிகினர் ட்ரைனிங் செஷன் இருக்கு. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு காலையில் மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே நான் ஒன் பை ஒன்னா டைம் டு டைம் அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறேன். எதனால மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆச்சு, ஏன் ஃபால் ஆகி ஓப்பன் ஆயிருக்கு, இந்த மாதிரி இதை பற்றின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் நீங்கள் மார்க்கெட்டில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட டெலிகிராம் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பனிங்கில் ஒரு நியூட்ரல் ட்ரெண்ட் தான் இருந்தது குளோபலை பொறுத்த வரைக்கும். அதே போல் யூஎஸ் லைவ் ஃபியூச்சர் இன்னைக்கு ஏர்லி மார்னிங் ஓப்பன் ஆகும். அது ஒரு ஸ்லைட் நெகட்டிவாக தான் இருந்தது. ஏஷியன் மார்க்கெட் முக்கியமாக ஜப்பானோட மார்க்கெட் மோர் தென் 1% பாசிட்டிவ். பட் ஆனால் நம்ம மார்க்கெட் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் ஓப்பன் ஆச்சு. அதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா ஆர்பிஐயோட மீட்டிங் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. Q4 பிஸ்னஸ் அப்டேட் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் கம்பெனிஸோட பிஸ்னஸ் அப்டேட் கொடுத்தது. இதெல்லாமே இன்னைக்கு மார்க்கெட் ஒரு நியூட்ரல் டு நெகட்டிவ்ல தான் டர்ன் ஆச்சு. கொஞ்சம் வீக்னஸ் ஓப்பனிங்ல இருந்தாலும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக். அதை பற்றின டீட்டெயில்ஸ் ஏன் மார்க்கெட் ரெக்கவர் ஆச்சு அப்படின்றத பற்றி நான் டீட்டெயிலாக அப்டேட் பண்ணியிருக்கிறேன். ஈரானோட அஃபீஷியல்ஸ் ரீச்சஸ் இந்த மேகசின் கொடுத்துருக்கிற ஒரு இன்டர்வியூவில் பாகிஸ்தான்ல இருந்து நாங்கள் ப்ரொபோசல் ரிசீவ் பண்ணியிருக்கிறோம். அதை பற்றின டிஸ்கஷன், அதாவது இந்த பேச்சுவார்த்தை அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைக்கு இப்போ பாகிஸ்தான் முன்னாடி இறங்கி இருக்கிறதா ஒரு நியூஸ் சொல்கிறாங்க. பட் ஆனால் இப்போ டெம்பரவரி சீஸ்ஃபயரில் நாங்கள் அந்த ஈரானோட வழித்தடம் ஆயில் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கான அந்த ஹமாஸ் வழித்தடத்தை இப்போதைக்கு ஓப்பன் பண்ணக்கூடிய சுச்சுவேஷனில் இல்லைன்னு கொடுத்துருக்குறாங்க. அதாவது பாசிட்டிவ்ல ஒரு நெகட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை தீர்றதுக்கான ஒரு முன்னெடுப்பு அமெரிக்காவோட சைட்லையும் சரி ஈரானோட சைட்லையும் இதை முன்னெடுத்திருக்கிறாங்க. இது ஒரு 2 ஸ்டேஜ் பிளான் அப்படின்றத சொல்றாங்க. ஃபைனல் அக்ரிமெண்ட், இந்த போர் நிறுத்தம், டெம்பரவரி போர் நிறுத்தம், ஃபைனல் அக்ரிமெண்ட், இது ரெண்டும் அடுத்தடுத்து வரப்போற நியூஸை பொறுத்து மார்க்கெட் அதுக்கு ரியாக்ட் பண்ணும். ஸோ இப்போதைக்கு ஒரு டெம்பரவரி பாஸ் இந்த ஈரானோட பிரச்சனை நடந்திருக்குன்னு சொல்லலாம். பட் இதுக்கு தொடர்ந்து இந்த போர் தாக்குதல் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா அது மார்க்கெட்லயே ரியாக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ அடுத்தது இப்போ குவார்ட்டர்லி ரிசல்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. நான் ஆல்ரெடி என்னோட ப்ரீ மார்க்கெட் அப்டேட்ல நான் நேற்று போஸ்ட் பண்ண வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஏப்ரல் மாதம் முக்கியமாக ஆரம்பிக்கும் போது ப்ரீவியஸ் குவார்ட்டர், இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா இது ப்ரீவியஸ் குவார்ட்டர்ன்றது Q4னா ஒரு வருஷத்தோட ஃபினான்ஷியல் இயரோட லாஸ்ட் குவார்ட்டருக்கான குவார்ட்டர்லி ரிசல்ட். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் இந்த ரிசல்ட். அது மட்டும் இல்லாமல் மூணாவது விஷயம் என்னன்னா ஏஐயோட டிஸ்ரப்ஷன் ஐடி செக்டர்ல பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு இந்த 4வது குவார்ட்டர்ல. ஸோ அப்போ இந்த வரப்போற குவார்ட்டர்லி ரிசல்ட் ஐடி செக்டர் தான் இப்போ இந்த ரிசல்ட் ஸ்டார்ட் ஆகிற ஸ்டேஜில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ். அது ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் வீக் ஏப்ரல்ல ஐடி கம்பெனிஸோட ரிசல்ட் லார்ஜ் கேப் கம்பெனிஸ்ல ஸ்டார்ட் ஆகுது. அப்போ என்னன்னா இது ஐடி செக்டார் எப்படி இருக்கும் அப்படின்றதோட எதிர்பார்ப்பு. Q4 பிஸ்னஸ் அப்டேட் இன்னொரு பக்கம் பேங்க்ஸ், முக்கியமாக பிரைவேட் செக்டார் பேங்க்ஸ், PSU பேங்க்ஸ், NBFC கம்பெனிஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு ஆக்ஷன் பேக் வீக்கா, ஆக்ஷன் பேக்டு டேவா இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ இதில் அடுத்து நம்ம கவனிக்கக்கூடியது என்னென்ன Q4 பிஸ்னஸ் அப்டேட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்த கம்பெனிஸ்லாம் என்ன. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா பஜாஜ் ஆட்டோ ஆப்ரேஷனல் வைஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா கொடுத்துருக்காங்க. 2% இன்னைக்கு பாசிட்டிவ். ரியல் எஸ்டேட்ல ஷோபா லிமிடெட் 6% இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு Q4 பிஸ்னஸ் அப்டேட்னால. டிமார்ட் இதுதான் ரொம்ப கன்சூமர் செக்மெண்ட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கம்பெனி, 4% இன்னைக்கு Q4 பிஸ்னஸ் அப்டேட்ல. ஆனால் இதில் இன்னொரு பக்கம் மேரிகோவோட பிஸ்னஸ் அப்டேட்டு இன்னைக்கு கை கொடுக்கல. அதே மாதிரி டாபரோட பிஸ்னஸ் அப்டேட்டும் பெரிய அளவுக்கு கை கொடுக்கல. ஸோ அப்போ FMCG செக்டாருக்கு இது ஒரு செட் பேக். ஃபினான்ஷியல் சைடில் முக்கியமாக பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் பக்கம் வரும்போது கோட்டக் மஹிந்திரா பேங்க், ஆக்சிஸ் பேங்க், HDFC பேங்க், இந்த 3 பேங்க்ஸினுடைய பிஸ்னஸ் அப்டேட். அதே போல் பஜாஜ் ஃபினான்ஸு, பேங்க் ஆஃப் பரோடா, இந்த மாதிரி PSU பேங்க்ஸோட பிஸ்னஸ் அப்டேட்டும் நடந்திருக்கு.
இதில் ஆர்பிஎல் பேங்க், பந்தன் பேங்க் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ட்ரிகர். ஏன்னா அதிகமான வால்யூமோட இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருந்தது. பந்தன் பேங்கோட பிஸ்னஸ் அப்டேட் பெரிய அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. பட் ஓவரால் பேங்கிங்கோட ரெக்கவரி பந்தன் பேங்க்லையும் ரீட்டைன் ஆயிருக்கு. ஆனால் ஆர்பிஎல் பேங்க் 5% இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கோட பிஸ்னஸ் அப்டேட் 1.5% பாசிட்டிவ். கோடக் மஹிந்திரா பேங்க் இன்னைக்கு ஒரு ஸ்லைட் பாசிட்டிவ் தான், அதாவது க்ளோஸ் டு 1%, பெரிய அளவுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கல. ஆக்சிஸ் பேங்க் இன்னைக்கு 3% இந்த பிஸ்னஸ் அப்டேட்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எல்என்டி ஃபினான்ஸ், ஆர்பிஎல் பேங்க்லாம் 5%. ஐஇஎக்ஸ் பவர் எக்ஸ்சேஞ்ச் 5% இன்னைக்கு பிஸ்னஸ் அப்டேட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ரொமோட்டர் பையிங் பிளஸ் பிஸ்னஸ் அப்டேட் இது ரெண்டும் சேர்த்து பஜாஜ் ஃபினான்ஸ் நியர்லி 3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஹெச்டிஎஃப்சி பேங்க்னுடைய பிஸ்னஸ் அப்டேட் நியர்லி 2.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் பெரிய அளவுக்கு சர்வைவ் ஆகலை, அதாவது ஒரு 1.7%. அதே மாதிரி எஸ் பேங்க்கும் நியர்லி 2%. எம்டிஎன்சியோட பதவி காலம் முடிகிறதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ் பேங்க் நம்ம கவனிக்கலாம். அதானி போர்ட்ஸோட பிஸ்னஸ் அப்டேட், முக்கியமாக அதானி போர்ட்ஸ் இந்த ஷிப்பிங் டிஸ்ரப்ஷன் வந்து பெரிய பாதிப்பு இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ல கிரியேட் பண்ணியிருக்கு. அதானி போர்ட்ஸோட பிஸ்னஸ் அப்டேட் பெரிய அளவுக்கு எதிர்பார்ப்பு இல்லாமலே இருந்தது, ஏன்னா இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனோட பிரச்சனைனால. நால்கோவோட பிஸ்னஸ் அப்டேட் ஆக்சுவலாக இன்னைக்கு ஓப்பனிங்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்த இந்த ஸ்டாக்கு க்ளோசிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைட் நெகட்டிவோட முடிஞ்சிருக்கு. ஸோ இதெல்லாமே இன்னைக்கு பிஸ்னஸ் அப்டேட் வந்த ஸ்டாக்ஸாக பார்க்கலாம். சென்கோ கோல்டு இன்னைக்கு Q4 பிஸ்னஸ் அப்டேட்டில் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கிற ஒரு ஸ்டாக், 11% இந்த ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பேங்க் ஆஃப் இந்தியா நியர்லி 3%. அதே மாதிரி நெகட்டிவ் சைடில் பார்க்கும்போது மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஃபினான்ஷியல் சர்வீசஸ் 1% டவுன் ஆயிருக்கு. வேதாந்தாவோட பிஸ்னஸ் அப்டேட்டும் பெரிய அளவுக்கு சர்ப்ரைஸ் பண்ணல, கொஞ்சம் வீக்கான அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. பந்தன் பேங்கோட Q4 பிஸ்னஸ் 4%. இந்துஸ்தான் காப்பர், இந்துஸ்தான் ஜிங்க்லாம் 1 to 2% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. பட் பெரிய அளவுக்கு இம்ப்ரெஸ் கொடுக்கல. பேங்க் பஞ்சாப் நேஷனல் பேங்கை பொறுத்த வரைக்கும் 2% இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிளோட பிஸ்னஸ் அப்டேட் 1% பாசிட்டிவ். இண்டஸ்இண்ட் பேங்கோட ரிசல்ட் பிஸ்னஸ் அப்டேட் பெரிய அளவுக்கு கை கொடுக்கல, ஒரு ஸ்லைட் பாசிட்டிவாகவே இன்னைக்கு முடிஞ்சிருக்கு. ஸோ இப்போ ஸ்டாக் வைஸ்ன்னு பார்க்கும்போது இண்டிகோ ஷேர்ஸ் இன்னைக்கு லோல இருந்து ஒரு நியர்லி 4% கிட்ட ரெக்கவர் ஆயிருக்கு. அதாவது இந்த ஈரான் அமெரிக்காவோட இந்த போருக்கான அடுத்த இம்ப்ரூவ்மெண்ட் வந்தது இண்டிகோ ஷேர்ஸ்க்கு அது ஒரு பெரிய ப்ளஸ். ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், ஆர்பிஎல் பேங்க்லாம் இன்னைக்கு, முக்கியமாக ஹெச்டிஎஃப்சி பேங்க்லாம் இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. நைக்காவோட பிஸ்னஸ் அப்டேட்டு ஆக்சுவலாக நாளைக்கு இந்த ஸ்டாக் நம்ம வாட்ச் பண்ணலாம். அதானி கேஸ், அதானியா வெர்சஸ் வேதாந்தாவோட கேஸ் சுப்ரீம் கோர்ட்டில் இன்னைக்கு வந்தது. அதானி என்டர்பிரைசஸ்னுடைய இந்த ஜேபி அசோசியேட்டோட ரெசல்யூஷன் பிளானை நிறுத்துறதுக்கான சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர் மறுத்துட்டாங்க. ஸோ அப்போ அது வந்து வேதாந்தாவுக்கு ஒரு ஸ்லைட் நெகட்டிவ். கோஃபோர்ஜ் லாஸ்ட் வீக் தேர்ஸ்டே ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான அப்டேட் இருந்தது. இதில் சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க, நாளைக்கு கவனிக்கலாம். ஜெஃப்ரீஸ் வந்து டிடாகர் ரயிலுக்கான அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஆரோ ஃபார்மா 800 கோடி ரூபா அளவுக்கான பைபேக் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஹையஸ்ட் எலக்ட்ரிசிட்டி பிஸ்னஸ் அப்டேட் கொடுத்தது ஐஇஎக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு காரணமாக இருந்தது. ஸோ இப்போ நிஃப்டிக்கு வரலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1% ரொம்ப ஸ்ட்ராங்கான ப்ளஸ் 1.12%. இல்லை ஒரு செகண்ட் ஹாஃப் தான் இன்னைக்கு முக்கியமாக டே லோ வந்தது, நியர்லி ஒரு 11 மணிக்கு டே லோ வந்தது. அங்கிருந்து கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைட் மொமெண்டம், கிட்டத்தட்ட டே லோல இருந்து 400 பாயிண்ட்ஸ் நிஃப்டி ரெக்கவர் ஆகிருக்கு. ப்ரீவியஸ் டே க்ளோசிங்ல இருந்து, அதாவது வியாழக்கிழமை க்ளோசிங்ல இருந்து 255 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி 1060 பாயிண்ட் வியாழக்கிழமை க்ளோசிங்ல இருந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஓப்பனிங்ல ரொம்ப வீக்காக இருந்தது, கிட்டத்தட்ட 49,900 கிட்ட இன்னைக்கு டே லோ வந்தது. அங்கிருந்து 2500 பாயிண்ட் டே லோல இருந்து பேங்க் நிஃப்டி ரெக்கவர் ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ராங்கான க்ளோசிங், ஈரான் அமெரிக்காவோட இந்த பிரச்சனை அடுத்து இந்த டென்ஷன் குறையிறதுக்கான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தான் இப்போ மார்க்கெட் இன்னைக்கு ரெக்கவர் ஆயிருக்கு. இது ஒரு டெம்பரவரி சுச்சுவேஷன் தான். ஸோ அப்போ டெம்பரவரி சுச்சுவேஷனா இதுக்கு முன்னாடி இதே போல நிறைய முறை நடந்திருக்கு. 1 or 2 டைம்ஸ் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு பாசிட்டிவ் அனௌன்ஸ்மெண்ட் வரும், அப்புறம் அங்கிருந்து ஒரு ரிவர்சல் நடக்கும். ஸோ நான் அதே மாதிரி என்னோட ட்ரைனிங் செஷன்லேயும் நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா டெக்னிக்கலாக 2 ஏப்ரல், அதாவது இந்த வியாழக்கிழமையோட க்ளோசிங்கை வச்சு நான் சொல்லியிருந்தேன் ரிவர்சல் பேட்டர்னுக்கான ஒரு சான்சஸ் நிஃப்டியில் இருக்கு. வியாழக்கிழமையோட லோ பிரேக் ஆகாமல் இருக்கிற வரைக்கும் ரிவர்சலுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்றத நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். அது போலவே நிஃப்டி இப்போ கரண்ட்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கடந்த 3 ட்ரேடிங் செஷனோட ஹையை இன்னைக்கு பிரேக் பண்ணியிருக்கு. இதில் நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, நியர்லி 4 ட்ரேடிங் செஷனோட ஹையை வந்து நிஃப்டி பிரேக் பண்ணியிருக்கு. 3 ட்ரேடிங் செஷனோட ஹையை பேங்க் நிஃப்டி பிரேக் பண்ணியிருக்கு.
ஸோ இப்போ இந்த 23,000க்கு தாண்டி க்ளோஸ் ஆகல, 23,000க்கு பிலோவில் தான் முடிஞ்சிருக்கு. ஆர்பிஐயோட மீட்டிங் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு. புதன்கிழமை இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன பண்ண போகிறாங்க, குறைக்க போகிறாங்களா, இல்லை பாஸ் பண்ண போகிறாங்களா, இல்லை இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்களா. அடுத்தது செபியோட ஒரு அனௌன்ஸ்மெண்ட், அந்த 800 பைபேக்கான ஓப்பன் மார்க்கெட்டில் பைபேக் பண்ணுறதுக்கான ஒரு நியூஸ் கொடுத்துருந்தது. ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷன், முக்கியமாக ஐடி செக்டாருக்கு. பட் ஆனால் ஐடி செக்டார் பெரிய அளவுக்கு சஸ்டெயின் ஆகலை. மேபி குவார்ட்டர்லி ரிசல்ட் இம்பேக்டும் ஒரு ரிசல்ட் வரப்போகிறதுனால கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வியாழக்கிழமை ஐடி ஸ்டாக்ஸ் இன்க்ரீஸ் ஆனதும் ஒரு ரீசனாக இருந்தது. கோல்டு சில்வர், க்ரூட் ஆயில் இறங்குச்சுன்னா கோல்டு சில்வர் இன்க்ரீஸ் ஆகும். க்ரூட் ஆயில் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கோல்டு சில்வர் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, க்ரூட் ஆயிலோட ட்ரெண்டு தான் கோல்டு சில்வர் ரெக்கவரிக்கான பாசிபிலிட்டி. இப்போ வரைக்கும் க்ரூட் ஆயில் 1.3% அமெரிக்காவில் இறங்கியிருக்கு. கோல்டு 0.3% பாசிட்டிவ், சில்வர் 0.4% கிட்ட பாசிட்டிவாக இருக்கு. ஸோ இப்போ மெட்டல் ஸ்டாக்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பாசிட்டிவாக இருந்தது. அதாவது மார்க்கெட் நெகட்டிவாக இருக்கும்போது மெட்டல் ஸ்டாக்ஸ் பாசிட்டிவாக இருந்தது. மார்க்கெட் ரெக்கவர் ஆகும்போது மெட்டல் ஸ்டாக்ஸ் வீக் ஆயிடுச்சு. குளோபல் மார்க்கெட்டோட ட்ரெண்ட் ஒரு ரீசன். ஸோ இந்த ட்ரெண்ட் மேபி கண்டினியூ மெட்டல் செக்டாருக்கு கண்டினியூ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓவரால் மார்க்கெட் ட்ரெண்ட் இப்போதைக்கு ஒரு ரிலீஃப் ரேலி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இது டெம்பரவரி தான். ஸோ ஒரு கிளியரான அதாவது இது அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இந்த போர் நிறுத்தத்துக்கு வரும்போது தான் மார்க்கெட்டில் ஒரு ஸ்ட்ராங்கான பையிங், ஒரு டெம்பரவரி ரேலி இல்லை ஒரு ஷார்ட் கவரிங்கான வாய்ப்பு இருக்கு. இந்த ட்ரெண்ட் நியூஸை பேஸ் பண்ணி டிரைவ் ஆயிருக்கு. இதை நம்ம இந்த ரேலியை பயன்படுத்தி ஒரு கன்ஃபர்மேஷன் ஃபியூச்சரில் இப்படி தான் இருக்குன்றதை டிசைட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணலாம். ஸோ ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த வியாழக்கிழமையோட லோ தான் இந்த வாரத்துக்கும் சரி இந்த ஏப்ரல் மந்த்துக்கும் ரொம்ப ஒரு குரூஷியலான சப்போர்ட் லெவல். வியாழக்கிழமை லோ வந்து பார்த்தீங்கன்னா 22,182. ஸோ கிட்டத்தட்ட 22,000 நம்ம சப்போர்ட்டாக மெயின்டைன் பண்ணலாம். ஷார்ட் டேர்முக்கும் சரி ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக்ஸுக்கும் இல்லை ஆவரேஜ் பண்ணுங்க அப்படின்னாலும் இந்த 22,000 தான் லாஸ்ட் ஹோப். அதே மாதிரி வரப்போகிற அடுத்தடுத்த செஷனை பொறுத்த வரைக்கும் 23,000க்கு மேலே இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆக சான்சஸ் இருக்கு. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இந்த பாசிட்டிவ் நியூஸ் நம்ம லைவ் மார்க்கெட்டில் வந்த நியூஸ், அதுக்கான ரியாக்ஷன் ஏசியாலையும் யூரோப்பிலையும் இருந்தது. ஆனால் இதில் என்னன்னா, இன்னைக்கு இந்த பாசிட்டிவ் நியூஸை வச்சு தான் யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆக போகுது. மேபி இன்னைக்கு மோர் தென் 1% அமெரிக்காவோட மார்க்கெட் பாசிட்டிவாக டர்ன் ஆக வாய்ப்பு இருக்கு. அப்படி 1%க்கு மேலே பாசிட்டிவாக இருந்ததுன்னா அது நாளைக்கும் நம்ம மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் கேப் அப் ஓப்பனிங்கான சான்சஸ் இருக்கு. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சென்னை ட்ரேடிங் அகாடமி நீங்கள் டெலகிராம் குரூப்பும் சரி, என்னோட 11th ட்ரைனிங் செஷன், ஏப்ரல் 11th ட்ரைனிங் செஷன் ஜாயின் பண்ணதுக்கான லிங்க்கும் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு இன்னொரு விஷயம் நான் மறந்துட்டேன். என்னன்னா, செக்டார் இன்னைக்கு எந்த செக்டாரில் ஃபோக்கஸ் அதிகமாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, பேங்கிங் செக்டார் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ட்ரிகர். ஏன்னா பேங்க் நிஃப்டி 2% ஏறி இருக்கு, நிஃப்டி ஆனால் 1.12% தான். இந்த பேங்க் நிஃப்டிக்கும் நிஃப்டியோட ரேலிக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலரா செக்மெண்ட் இல்லை செக்டார் வைஸுக்கான ஒரு ஃபோக்கஸ்ன்னு கூட சொல்லலாம். ஸோ அப்போ என்னன்னா, பேங்க் ஸ்டாக்ஸ்ல இன்னும் ஸ்ட்ரென்தன் அதிகமாகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்தியா விக்ஸ் ஒரு 0.2% கிட்ட இன்னைக்கு டவுன்ல க்ளோஸ் ஆயிருக்கு. பிஎஸ்யூ பேங்க் மோர் தென் 2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ்ல ரைஸ் ஆயிருக்கு. தொடர்ந்து இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ல அதிகமாக ஃபால் ஆன ரியாலிட்டி இண்டெக்ஸ் இன்னைக்கு மோர் தென் 2%. அதே போல கன்சியூமர் டியூரபிள்ஸும் இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக் இருந்தது. மீடியா செக்டார் நெகட்டிவா இருக்கு. ஃபார்மா 100% பேட்டன் ட்ரக்குக்கான டாரிஃப் அமெரிக்கா விதிக்கிறதுக்கான ஒரு நியூஸ். இந்தியாவில் ஒரு பெரிய பாதிப்பு இல்லை அப்படின்னாலும் ஃபார்மால இன்னைக்கு பெரிய அளவுக்கு பையிங் டர்ன் ஆகல. ஸோ வரப்போற அடுத்தடுத்த செஷன்ல ஐடி, ஃபார்மா, பேங்கிங் இந்த 3 செக்டார் நம்ம கவனிக்கலாம். நன்றி.